நேயர்களே, குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன். நேயர்களே, இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அதுபோல் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும். கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்து கொண்டு சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு 11ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு அவரும் சில நல்ல விஷயங்களையும் தடைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். சனி பகவான் 10ல் இருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை கடுமையான மாற்றங்களை சந்திக்கப் போகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த காரியம், நினைத்த முயற்சி, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறணும், ஷிஃப்ட் பண்ணணும், ஏதாவது தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். தொழிலில் நெடுநாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தில் ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், வராமல். எப்பண்டா கிடைக்கும், இவன் எப்போ தருவான், நண்பர்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க, சொந்த அண்ணன் தம்பிகிட்ட கொடுத்துருப்பீங்க, அல்லது தொழில் பண்ணி அதில் ஏதாவது பணம் வராமல் இருக்கலாம். இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலைகள் வரக்கூடிய 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்க ஆரம்பிக்க போகிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு பகவான் 10க்கு போக போகிறார். அப்போ 10க்கு செல்லக்கூடிய ராகு பகவான் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார். 11க்கு வரக்கூடிய சனி பகவான் தொழிலில் லாபத்தை கொடுப்பார். அதே போல ராசியில் இருந்து கொண்டு